வணக்கம் நண்பர்களே, சுற்றுலா டாக்ஸ் யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் அழைக்கிறோம். நண்பர்களே, இன்னைக்கு ஒரு முக்கியமான செய்தி, இந்தியாவுக்கு ஒரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, ஈரான் நாடு நாம் அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மஸ் இருக்கு இல்லையா, அதில் கப்பல் வருவதற்கு பெர்மிட் பண்ணிட்டாங்க. ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி இவர் யாருன்னா ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர், வெளியுறவுத்துறை அமைச்சர் அராக்சி. அவர் என்ன சொல்றாருன்னா, we permitted passage through the Strait of Hormuz for friendly nations. அதாவது இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ் அப்படின்னு ஒரு பிளேஸ், அது எப்படி இருக்குன்னு சொன்னா, அது பக்கத்தில் ஒரு 21 மைல் அகலத்தில் உள்ள பகுதி, ஈரான் பக்கத்தில் வரும். அங்கே வளைகுடா நாடுகளிலிருந்து நம்ம கேஸு, பெட்ரோலியம், குரூட் ஆயில் கப்பலில் வந்துச்சுன்னா அது பக்கத்தில், அதாவது ஈரான் பக்கத்தில் போய் இப்படி திரும்பி வரும். அந்த இடத்த அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரானுடைய போர்னால ஈரான் தடுத்து வச்சுட்டாங்க. தடுத்ததுனால என்ன ஆச்சு, உலகம் ஃபுல்லாக பெட்ரோலு, கேஸ் விலை பயங்கரமாக உயர்ந்துச்சு. இந்தியாவில் விலை உயரலை, ஆனால் கேஸ் தட்டுப்பாட்டினால நிறைய இண்டஸ்ட்ரீஸ் ஒர்க் பண்ணலை, ஹோட்டல்ஸ் நிறைய ஹோட்டல் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. காரணம்னா கேஸ் நம்மளுக்கு அந்த ஃப்ளோவாக வரல. ஆனால் வீட்டு கேஸ் அப்படி ஒன்றும் இல்லை, எந்த ஒரு தட்டுப்பாடு இல்லாமல் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்தியாவில் மட்டும்தான், உலகத்திலேயே எல்லா நாட்டிலையும் விலை உயர்ந்துருச்சு, தட்டுப்பாடு அதிகமாகிடுச்சு. ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் விலை உயரவே கிடையாது, ஆனால் தட்டுப்பாடு உண்டு கேஸில். ஆனால் விலை என்ன செய்கிறாங்க, அந்த கமர்ஷியல் கேஸ் மட்டும் இந்த மக்கள் என்ன செய்கிறாங்கனாக்க அவங்க உயர்த்தி பண்ணுறதுனால ஹோட்டலும் மூடிட்டாங்க. ஆனால் இப்போ இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஃப்ரெண்ட்லி நேஷனுக்கு ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை நாங்கள் திறந்து விடுறோம். இன்க்ளூடிங் யாராக இருக்கு அப்படின்னா, சைனா, ரஷ்யா, இந்தியா, ஈராக் அண்டு பாகிஸ்தான், இந்த 5 நாடுகளுக்கும் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை திறந்து விடுன்னு சொல்லி இந்த ஃபாரின் மினிஸ்டர் ஆஃப் ஈரான் அறிவிச்சிருக்காங்க. இந்த அறிவிச்சதுனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொன்னால், ஆல்ரெடி நம்மகிட்ட 22 கப்பல் இருந்தது, 2 கப்பல் ஆல்ரெடி வந்துருச்சு. இப்போ உள்ளுக்குள்ள 20 கப்பல் இருக்கு. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸில் அங்கே வருவதற்கு 20 கப்பல் வெயிட் பண்ணிக்கிறதுக்கு. அந்த 20 கப்பல் வந்துருச்சு அப்படின்னா அந்த கமர்ஷியல் தட்டுப்பாடு, அந்த கேஸ் தட்டுப்பாடுமே நமக்கு என்ன ஆயிரும், ரெகுலராக வந்துடும். அதனால இது நம்மளுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி இந்தியாவுக்கு. இப்போ 5 நாடுகளுக்கு மட்டும் இந்த ஈரான் நாடு பெர்மிட் பண்ணியிருக்காங்க. அது ஃப்ரெண்ட்லி நேஷன்ஸ், அவங்களுக்கு மட்டும் நாங்கள் பெர்மிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு. இந்தியாவோட 20 கப்பல்கள் கேஸ் மற்றும் குரூட் ஆயில் ஏற்றி அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் ஈரானுக்கு அந்த பக்கம் ரெடியாக இருக்கு. இப்போ ஈரான் பெர்மிட் பண்ணதுனால ஆப்ரேஷன் உர்ஜா சுரக்ஷா, இந்தியன் நேவி டு செக்யூர் இந்தியன் பவுண்ட் ஷிப்ஸ் 5+ ஃப்ரண்ட்லைன் வார்ஷிப் டிப்ளாய்ட் நியர் ஹார்மஸ் ஸ்ட்ரைட். அதாவது நம்முடைய இந்தியன் போர் கப்பல் 5க்கு மேற்பட்ட போர் கப்பல் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸில் டிப்ளாய் பண்ணியிருக்கோம். என்ஷூர் சேஃப் பேசேஜ் ஆஃப் இந்தியன் பவுண்ட் கார்கோ வெசல்ஸ், அந்த கார்கோ வெசல் பாதுகாத்து வருவதற்காக நம்முடைய கப்பல் படை அங்கே ரெடியாக இருக்கு. ஷிப்ஸ் கேரி எசென்ஷியல் சப்ளைஸ், என்னென்ன கொண்டு வருதாங்கன்னா எல்என்ஜி, எல்பிஜி, எல்என்ஜி, குரூட் ஆயில், இதெல்லாம் நம்ம அந்த கப்பல் கொண்டு வர்றதுனால இந்தியன் வார்ஷிப் அங்கே ரெடியாக நிப்பாட்டி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. 20+ இந்தியன் பவுண்ட் வெசல் ஸ்டால்ட் due to conflict, அங்கே 20க்கு மேற்பட்ட கப்பல் இருக்கு. ஷிப்ஸ் டு பி எஸ்கார்டட் த்ரூ கல்ஃப் ஆஃப் ஓமன், ஷிப்ஸ் ஓமன்ல இருந்து எஸ்கார்ட் பண்ணி வரும். இது அந்த பாரசீக வளைகுடா சொல்லுவோம் இல்லையா, அந்த பாரசீக வளைகுடா இதுதான் அந்த கடல். இந்த கடல்ல தான் நம்முடைய கப்பல்ஸ் 20க்கு மேற்பட்ட கப்பல் இருக்கு. இது பூரா நம்ம இந்தியன் கப்பல்ஸ், இது ரெடியாக நம்ம கப்பல் வந்துட்டு இருக்கு. நம்ம இந்தியன் கப்பல் ஒரு 20 மேற்பட்ட கப்பல் வந்துகிட்டே இருக்கு.
இது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ், அந்த பாரசீக வளையல் உள்ள இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.